அடுத்த குடும்ப கதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த குடும்ப கதையில வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா, அப்பா, அவங்களுடைய மூத்த பெண், 2வது அவங்களுக்கு பையன். மொத்தம் 4 பேர் தான் அந்த குடும்பத்தில. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க நார்மலாவே அவங்களுடைய சொந்த ஊர்ல தோட்டம், அப்புறம் சொத்துக்கள்னு ரொம்ப பெருசா இல்லைனாலும் மீடியமான அளவுக்கு இருக்கு. இவங்களுடைய பெண்ணுக்கு வந்து ஐடி ஃபீல்டுல வந்து ஜாப் கிடைக்குது. கல்லூரி முடிச்சு ஐடி ஃபீல்டுக்கு ஜாயின் பண்ண சொல்றாங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பொண்ணு வந்து ஒரு 2 வருஷம் அங்கேயே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பவே வந்து அவங்களுக்கு வயசு வந்து பார்த்தீங்கன்னா 25 வரை 23, 24 வந்துருது. அப்புறம் திருப்பி மறுபடியும் 25 ஆனதுக்கப்புறம் இவங்க பையனும் அங்கேயே ஐடி ஃபீல்டுக்கு வேலைக்கு போறாப்படி. இவங்க 2 பேருமே அங்க ஐடி செக்டார்ல இருக்கறனால, இங்க இருக்கிற தோட்டத்த விவசாயத்த ஏன் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அப்படியே சும்மா விட்டுட்டு, அம்மா, அப்பாவும் அங்கேயே போய் ஒரு வீடு எடுத்து வாடகைக்கு இருக்கிறாங்க. இந்த தோட்டத்திலயும், வீட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பக்கத்தால இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடயுமே சண்டை கட்டிக்கிறாங்க. என்னென்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தோட்டத்தில வந்து உடன் பங்காளிகளோட சண்டை. வீட்ல பக்கத்தால இருக்கிறவங்க எல்லாத்துக்கூடயும் சண்டை. இந்த மாரி சண்டை கட்டி எல்லாத்துக்கிட்டயுமே கெட்ட பேர் அதிகமா எடுத்து வச்சுர்றாங்க. இவங்க கெட்ட பேர் எடுத்ததுனாலேயே, அம்மா, அப்பா கெட்ட பேர் எடுத்ததுனாலேயே பொண்ணுங்களுக்கும், பையனுக்கும் அந்த ஊர்ல அந்த அளவுக்கு மதிப்பு இல்லாம இருக்கு. உறவினர்கள் யாருமே இவங்ககிட்ட பேசுறதோ, போக்குவரத்தோ எதுவுமே அதிகமா வச்சுக்க மாட்டாங்க. இதனாலேயே அவங்களுடைய உறவினர்களுடைய டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாகுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்படி பாதிச்சிருக்குன்னு பாருங்களேன். இவங்க எல்லாமே டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்து, இவங்க சொத்து, பணம் வேணும்னு சொல்லி போட்டு உறவினர்களையும் மதிக்கல, எல்லாத்தையுமே மதிக்காதனால இவங்களோட பொண்ணும், பையனும் இருக்கிற சென்னையிலேயே வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு போய் குடியிருந்து, அங்கேருந்து அவங்க நிறுத்தி படிக்க வைக்கிறாங்க. இவங்களுக்கு அங்க அப்பா வந்து அங்க சும்மா தான் இருக்காரு. இவங்க 2 பேர் சம்பாதிக்கிறதுனால, இவங்க அம்மா வந்துட்டு அவங்களுக்கு சாப்பாடு, மத்த எதுவும் பெருசா இது இல்லாம நார்மலா லைஃப் போயிட்டுருக்கு. அங்கேயே நல்லா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க சம்பாரிச்சதுல பொண்ணுக்கும் சரி, பையனுக்கும் சரி நல்ல இன்கம் வருது. பொண்ணுக்கு வந்து ரூ. 1,50,000 மேல வருது. பையனுக்கும் ஒரு குறிப்பிட்ட ரூ. 1,00,000 பக்கம் வருது. இப்போ அவங்க பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வயசு 30க்கு மேல தாண்டிருது. இந்த ஸ்டேஜ் வரையில இங்க சொந்த ஊர்ல இவங்க சம்பாரிச்ச காச வச்சு, ஒரு பக்கத்தால இருக்கிற தோட்டம், வீட்டுக்கு பக்கத்தால கொஞ்சம் லேண்ட் இது எல்லாமே வாங்கி போடுறாங்க. கொஞ்சம் சிட்டி வாங்கி போடுறாங்க. எல்லா சொத்து எல்லாமே இருந்தும், இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய